Hello everyone. Hello political science aspirants. Welcome to Edgemastery Academy. நீங்கள் டிஎன்செட் எக்ஸாமுக்கும் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேப்பர் 2 பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு நம்ம எஜ்மாஸ்ட்ரி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எஜ்மாஸ்ட்ரி அகாடமி யூடியூப் சேனலில் பேப்பர் 2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய கான்செப்ட் சீரீஸ் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம யூஜிசி நெட் அண்ட் டிஎன்செட் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா திஸ் இயர் நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமோட ரெக்ரூட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி இனி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரெகுலராக வரலாம். ஸோ அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் நெட் அல்லது செட் குவாலிஃபை ஆகிருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ அந்த நெட் செட் எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, I am Surya. I cleared UGC NET in Political Science in the last December 2025 cycle, and I also did my undergraduation and post-graduation in Political Science. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஜிசி நெட் டிஎன்செட் ரெண்டுமே வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். இது வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். இது வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டு கிடையாது. இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெர்மனண்ட்டான ஜாப் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ரேதர் தென் இதில் நீங்கள் கிளியர் பண்ணுறதன் மூலிமா உங்களால் அந்த பெர்மனண்ட் ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். எதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நம்ம ரிசர்ச் சைடில் நம்ம வந்துட்டு போகணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா, குறிப்பாக பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நெட் அல்லது செட்டோட தேர்ச்சி வந்துட்டு அவசியம். இன்னொன்று, நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நெட் அல்லது செட்டோடைய தேர்ச்சி வந்துட்டு அவசியம். இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பான ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுபடி மந்த்லி உங்களுக்கு வந்துட்டு ஃபார் த நெக்ஸ்ட் 5 years நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு 40,000 வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு கிரெடிட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுடைய கரியரை வந்துட்டு நீங்கள் அகடமிக் ரிலேட்டடாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அண்ட் இது வந்துட்டு ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாம். டிஎன்செட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம். ஸோ நீங்கள் யூஜிசி நெட் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் இண்டியா வேலிடிட்டி, ஆல் இண்டியா பெர்மிட் அப்படிங்கிறது இருக்குது. செட்டு கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே பிஹெச்டி பண்ணுறதுக்கு உண்டான பெர்மிட் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம்? ஸோ நீங்கள் இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஃபைனல் இயர் பிஜி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ணி எழுதலாம். நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ போஸ்ட் கிராஜுவேட்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸில் போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களும் வந்துட்டு இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணி எழுதலாம். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொல்லிட்டு எய்ம் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களும் இந்த எக்ஸாம் வந்துட்டு எழுதலாம். ஏன் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற அந்த ட்ரீமை ரீச் பண்ணுறதுக்கு இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த எக்ஸாம் தான். ஸோ பிஹெச்டி மட்டும் நான் பண்ணணும், எனக்கு வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபீல்டில் என்னோடய நாலேஜ் வளர்த்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். அண்ட் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அகாடமிஸில் வந்துட்டு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் வந்துட்டு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு அது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அண்ட் எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்? ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படிங்கிறது கட்டாயம். எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலுமே யூஜிசி நெட் எக்ஸாமோ இல்லை டிஎன்செட் எக்ஸாமோ எழுதணும் அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படிங்கிறது கட்டாயம். பட் ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எழுதலாம். அண்ட் க்ரைட்டீரியான்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு நம்மளுடைய டோட்டல் செமஸ்டர் மார்க்ஸில் வந்துட்டு 55% வந்துட்டு அக்ரிகேட் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கணும். மற்ற ரிசர்வ்டு கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு 50% ப்ளஸ் இருந்தால் வந்துட்டு போதும். அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எலிஜிபிள். அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பிஹெச்டி இது ரெண்டுக்குமே வந்துட்டு நோ ஏஜ் லிமிட். அதாவது இப்போ நம்ம வந்துட்டு 32 years 35 yearsக்கு ஆனாலுமே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமை வந்துட்டு எழுதலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு தடையாக வந்துட்டு இருக்காது, டிஎன்செட்டுக்கும் தான். பட் ஜேஆர்எஃப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா 30 yearsக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ 30 years நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஆர்எஃப் கட் ஆஃபை கிளியர் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபெலோஷிப் வந்துட்டு கிடைக்காது. சரிங்களா? அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இப்போ நீங்கள் வந்துட்டு நெட்டோ இல்லை செட்டோ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரி தான் கிளியர் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் இதை வந்துட்டு ஒரு பேக்கப் பிளானாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எப்போ நமக்கு வந்துட்டு டிஆர்பி எக்ஸாம்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் வருதோ நீங்கள் அப்போ இந்த கிளியர் பண்ண அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிளியர் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்துட்டு எலிஜிபிளாக அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம்ஸை வந்துட்டு உங்களால் வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். இதே நீங்கள் ஜேஆர்எஃப் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி ஸ்டைப்பண்ட் ஃபார் த நெக்ஸ்ட்
5 இயர்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. அண்ட் அதுவுமே வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ண அடுத்த 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பிஹெச்டி போட்டிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்பை நம்மளால் அவைல் பண்ண முடியும். டிஎன்செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே டிஎன்செட் எக்ஸாமில் வெறுமனே வந்துட்டு பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்டைப்பண்ட் மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர்ஸும் வந்துட்டு டிஎன்செட் எக்ஸாம்ஸில் வந்துட்டு கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்க பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ், பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துட்டு நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம், ஃப்ரீயாக வந்துட்டு பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் டெல்லியில் இருக்க டெல்லி யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இல்லை ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸ். ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அட்மிஷன் கிடைக்கும். எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையுமே போய் நீங்கள் வந்துட்டு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு கிடையாது. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்ட் அட்மிஷன் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிட்டோம், இல்லை ஜேஆர்எஃப்பில் பிஹெச்டி பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் அதனால நமக்கு வந்துட்டு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நம்மளோட கரியரை வந்துட்டு இதில் வந்துட்டு சேஃபாக கொண்டு போக முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து நமக்கு கொடுக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த எக்ஸாம்ஸோட அட்வான்டேஜஸ். அண்ட் இப்போது வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம எஜுமாஸ்ட்ரி அகாடமியிலேருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு எடுத்திருக்கோம் பேப்பர் 2 பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு. அண்ட் அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம ஜூன் 2026 வந்துட்டு ஒரு பேட்ச் வந்துட்டு எஜுமாஸ்ட்ரி அகாடமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரிசல்ட்ஸ்க்கு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போது டிசம்பர் 2026 நம்ம வந்துட்டு பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆகஸ்ட் 1லேருந்து அந்த பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வருது. அது போக நம்ம யூடியூப்பில் வந்துட்டு நிறையா ஃப்ரீ சீரீஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அண்ட் இந்த எக்ஸாமை வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச் வந்து நம்ம எடுக்கிறது, எப்படி ஈஸியாக படித்து இந்த எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணுறது. ஏன்னா இது ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். ஸோ நம்மகிட்ட இருந்து பெரிய நாலேஜ் லெவல் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது வந்துட்டு டெஸ்ட் பண்ணாது. ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிற பற்றின நிறைய டீட்டெயிலான வீடியோஸ் வந்துட்டு நம்ம எஜுமாஸ்ட்ரி சேனலில் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயே வந்துட்டு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருக்கா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறமா என்னால் வந்துட்டு ப்ரிப்பரேஷனை வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஆகஸ்ட் 1லேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ கூட ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நம்ம தூரமாக வந்துட்டு போகலை. ஸோ பக்கமாக தான் இருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு 10 days தான் வந்துட்டு ஆக போகுது. ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸில் நம்ம வந்துட்டு சிலபஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு கவர் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் கவரேஜ் வந்துட்டு கொடுத்துருவோம். ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு டீகோட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கான்செப்சுவல் கிளாஸஸ் வந்துட்டு நடத்துவோம். குறிப்பாக தமிழில் நடத்துவோம். ஸோ உங்களால் வந்துட்டு கான்செப்ட்ஸை வந்துட்டு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்களும் டவுட் எதாக இருந்தாலுமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கேட்க முடியும். அண்ட் நம்ம எடுக்கிற எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மெட்டீரியல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலை படித்தாலே போதும், இந்த எக்ஸாமை வந்துட்டு 90% வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அண்ட் பிவைக்யூ பேஸ்டு டெஸ்ட் வந்துட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். எவ்ரி யூனிட் முடிச்சதுக்கப்புறமும் யூனிட் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே 2 யூனிட் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு எந்தூசியாசமாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இது வந்துட்டு ஒரு அப்ஜெக்டிவ் எக்ஸாம் அண்ட் எம்சிக்யூ பேஸ்டு எக்ஸாம். ஸோ அந்த எம்சிக்யூ சால்விங் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு முக்கியம். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக நாலேஜ் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு 300 out of 300 வந்துட்டு வாங்கிடுவாங்க. பட் இது வந்துட்டு ஒரு ஸ்கில் பேஸ்டு எக்ஸாம் அப்படிங்கிறங்காட்டி அந்த சால்விங் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துருவோம். நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு சால்வ் எம்சிக்யூஸும் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவோம். சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ட்ரிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் இதில் வந்துட்டு 24/7 டவுட் சப்போர்ட் வந்துட்டு இருக்குது. நீங்கள் எப்போ வேணும் அப்படின்னாலுமே உங்களுடைய ஃபேக்கல்ட்டி வந்துட்டு உங்களால் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலுமே உங்களால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு எது படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்துட்டு அதிக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் எக்ஸாம் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷன். ஏன் அப்படின்னா டிஎன் செட்டுக்கு செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ செப்டம்பர் லாஸ்ட்டில் டிஎன் செட் எக்ஸாம் வந்துட்டு வந்துடும். ஸோ நமக்கு இருக்கிற இந்த குறுகிய நாட்களில் எப்படி எஃபெக்டிவாக படித்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான நோக்கம். அண்ட் நம்ம காம்போ கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் டிஎன் செட் கோர்ஸில் என்ரோல் ஆகிட்டீங்க அப்படின்னாலே
அடுத்து வரப்போகிற யூஜிசி நெட் டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ப்ரிப்பரேஷன் அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த கோர்ஸ்லேயே வந்துட்டு கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எஜுமாஸ்ட்ரி அகாடமியோட ஆப்பை வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அதில் வந்துட்டு கோர்ஸ் போர்ட்டல் போனீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டைம் டேபிள், ஸ்கெடியூல் இதெல்லாமே நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு பெட்டரான டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பிகினர் வந்துட்டு எப்படி இந்த ப்ரிப்பரேஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு வந்தோமோ அதை வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் வந்துட்டு டெலிவர் பண்ணிட்டேன். ஸோ கிராஷ் கோர்ஸ் ஆன் லைவ், கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டெய்லி வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ நினச்சிங்க அப்படின்னாலுமே ஜாயின் பண்ணலாம். ஏன்னா 9 days மட்டும்தான் அஹெடாக இருக்குது. ஸோ உங்களால் ஈஸியாக வந்துட்டு கேட்சப் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக எஜுமாஸ்ட்ரி ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒருக்கா வந்துட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கள். அது போக நிறையா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் அபவுட் திஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நான் என்னோட டெலிகிராம் சேனலில் வந்துட்டு கொடுத்துட்டு வரேன். ஸோ என்னோட டெலிகிராம் சேனல் பேர் வந்துட்டு உதயா யூஜிசி ஃபேக்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு டெலிகிராமில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே வரும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நம்ம எஜுமாஸ்ட்ரி அகாடமி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கண்டக்ட் பண்ணுற இந்த ஃப்ரீ கிளாஸஸ், கான்செப்ட் சீரிஸ் எல்லாத்துமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ அவ்வளோதான். எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. இது ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான், நம்மளால் ஈஸியாக வந்துட்டு கிளியர் பண்ணிட முடியும். ஸ்டே கான்ஃபிடென்ட், நெட் செட் கோ.